இதோ 3வது ரவுண்ட் ஆரம்பமாகிறது. அர்ஜுன் தனது வழக்கமான ரைட் அப்பர்கட் பஞ்ச் மூலமாக விக்கியை ஒரே அடியில் சாய்த்து விட்டார். அர்ஜுன் சாம்பியன்ஷிப் வின் பண்ணாரா? பயிற்சியின் காரணமாக சாம்பியன் விக்கியை அர்ஜுன் வென்று விட்டார். வெல் டன் அர்ஜுன். ஏய் அசத்திட்டடா. விஸ்வனா ஸ்பான்சர் பேப்பர். சரி செல்லம், டேய் சூப்பரா ஃபைட் பண்ண. ஆனா இங்க ஆப்போனன்ட்லாம் நீ சமாளிச்சிட்ட. நான் தான் வீட்டுக்கு போய். ஆமாண்டா, நீ ஜெயிச்சது வெறும் பாக்ஸிங்ல தான். ஆனா வீட்ல பாக்ஸிங், கராத்தே, குங்ஃபு 3 தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருக்காங்க. அவங்கள எப்படி சமாளிக்க போறாரோ தெரியல. அது யாரு? அர்ஜுன் அம்மாதா. பாத்தியா, இவன் என்ன ரொம்ப கலாய்க்கிறான். இவனை சாத்துங்க. இந்த 6 பசங்களை பற்றின இல்லை தற்காப்பு கலையில் சாதிக்கணும்னு நினைக்கிற இந்த 6 பசங்களை பற்றின கதை தாங்க இந்த படம். இதில் அர்ஜுன் வசதியான வீட்டு பையன். ஆனால் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹவுசிங் போர்டில் குடியிருக்கிற சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஜாதி, மதம், ஏழை, பணக்காரன் இதெல்லாம் கடந்தது தாங்க நட்பு. வாங்க அவங்க கதையை பார்க்கலாம். இதாங்க அர்ஜுனோட வீடு. கோபமாக நிற்கிறாங்களே, இவங்க தான் அர்ஜுனோட அம்மா பாரதி. பையனோட படிப்பை பற்றி மட்டுமே கவலைப்படுற சராசரி அம்மா. ஆனால் அர்ஜுனோட அப்பா விஸ்வநாதன் படிப்பை தாண்டியும் பசங்க நிறையா கற்றுக்கணும்னு நினைக்கிறது. அர்ஜுன்னாலேயே பாரதி விஸ்வநாதனும் அப்பப்போ முட்டிக்குவாங்க. ஹாய் செல்லம். அப்படியே நீங்க ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய்மா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் செல்லம். நீ வாடா. என்ன சார், ஆர்த்தி பொட்டியை இவ்வளவு ஆக்ரோஷமா வைக்கிறாங்களே, இனி அடுத்து என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. அட போடா, அவ இந்த மாதிரி பாசமா எனக்கு பொட்டு வைக்கிறதும் நான் பப்பர பேண்ட் பேலன்ஸ் தவறி நிக்கிறதும் பல வருஷம் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். நீ உள்ளவாடி. இவன் தாங்க அஜய். மங்கி குங்ஃபு ப்ராக்டிஸ் பண்ணுறதுனாலே என்னவோ எப்போவும் எங்கேயாவது தாவிட்டே இருப்பான். அவங்க அப்பா வீடுங்களுக்கு தண்ணி கேன் போடுறவர். அந்த வருமானத்தை தண்ணியாக செலவழிக்காமல் சிக்கனமாக செலவழிக்கிற ஒரு சீரியஸ் அப்பா. ஆத்தியாடி உன் பிள்ளைய மரத்தில் உட்காந்து குரங்கு வைத்த கட்டிட்டு இருக்கு. நீ தாண்டி செல்லம் கொடுத்து அவனை கெடுக்கிற. 1-2 போட்டா சரியாது. அது குரங்கு வித்த கிடையாது. மங்கி குங்ஃபு கிபி 5ஆம் நூற்றாண்டுல போதி தர்ம சைனால கண்டுபிடிச்ச ஒரு கலை. நிறுத்துறா. இதெல்லாம் நல்ல மனப்பாடமா சொல்லு. ஆனா பரீட்சையில மார்க் மட்டும் எடுக்காத. டேய், குன்ஃபு ட்ரெஸ் தைக்க கொடுத்தியே, வாங்கிட்டியாடா? மா அதான் 600 ரூபாய் கேட்டனேம்மா. ஆமால, கேட்டல. ஏங்க, அந்த டைலர் போய் கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துருங்களேன். முறைக்காதீங்க, புடிங்க. பார்த்து இந்த மாதிரி திருத்தவே முடியாது. கராத்தே கவின். இவன் எப்பவும் ஒரு கன்ஃபியூஸ்லேயே சுற்றிட்டு இருப்பான். இவங்க அப்பா ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட். யாராவது பாலிசி எடுக்க மாட்டாங்களான்னு வலை வீசி தேடிட்டே இருப்பார். சுபஜீவன் பாலிசின்னு ஒன்று கேட்டிருந்தேனே. ஹலோ 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 மேல் வீட்டில் தான் இருக்கேன். போன மாதம் தான் பாலிசி எடுத்தேன். போகிறப்போக்கு பார்த்தா மாதம் எடுக்க சொல்லிங்க போல இருக்கு. சார் சாரி சார், தெரியாமல் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். நீங்கள் போங்க சார். பாலிசி அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி வேறு. ஏன்பா இப்படி பண்ணுறீங்க? உனக்கு என்னடா ஸ்கூலு அகாடமின்னு ஜாலியான லைஃபு. ஆனால் எனக்கு ஜிஎஸ்டி டிமானிஸ்ட்ரேஷன் மாட்டிட்டு அவசப்படுறேன். உங்க அப்பா இன்னும் உங்ககிட்ட மட்டும்தான் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கல. இங்கே வா உட்கார். சரி, அதை விட நேற்று டோர்னமெண்ட் என்னாச்சு? அர்ஜுன் எப்பவும் போல மேட்ச்ல சூப்பரா ஃபைட் பண்ணி வின் பண்ணிட்டான்பா. டேய், உனக்கு டோர்னமெண்ட் இருக்குன்னு சொன்னேன்ல. ஆமாப்பா, அதில் நான் செலக்ட் ஆவேனா மாட்டேனானே தெரில. ஏன்டா அப்படி சொல்ற? நீ நல்லா தானே ப்ராக்டிஸ் பண்ணிருக்க. கண்டிப்பா செலக்ட் ஆயிடுவ. இந்தா. செலக்ட் ஆனாலும் எக்ஸாம்ஸ் வேற வருதுப்பா. டோர்னமெண்ட்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ண போதேனோ தெரியல. கவின், நீ என்ன பண்ண போறேன்னு மற்றவங்களுக்கு என்ன டவுட் இருக்கலாம். ஆனால் உனக்கு இருக்கக்கூடாது. எதுலேயுமே 2 மனசு இல்லாமல் உனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் ஹார்ட் ஒர்க் பண்ணேன்னு வைய, கண்டிப்பாக வின் பண்ணுவேன். தேங்க்ஸ்ப்பா. அம்மா, என்ன வெயிட் இந்த பேக்? படிக்கிற புக்கு சாமி மாதிரி இப்படியா தூக்கி எறிவாங்க? மா, காலையில் இருந்தால் டீச்சர் சொல்ல தாங்க முடியலண்ணா. வீட்டுக்கு வந்தோடனே நீயும் ஆரம்பிச்சிட்டியா? எங்கே போனாலும் அட்வைஸ். இவன் தாங்க வினீத். பாக்ஸிங் ஸ்டூடெண்ட். ஆள் சின்னதாக இருந்தாலும் முகமது அலி ரேஞ்சுக்கு பில்டப் கொடுப்பான். அகாடமியில் மட்டும் இல்லைங்க, அப்பப்போ அவங்க அம்மா கூடயும் நல்லா பாக்ஸிங் பண்ணுவான். எதுக்குடா வீடை இப்ப ரெண்டாக்கிட்டு இருக்க? அப்படி என்னதான் தாண்டா தேடுற? நான் ஸ்கூலை விட்டு வந்தது எங்கே போவேன்னு தெரியாதா? எங்கே என் பாக்ஸிங் க்ளவுஸ்? ஒரு பொருளை எடுத்த இடத்துல வைக்கிறா நீ. நேத்து க்ளவுஸை வீட்டுக்கு கொண்டு வந்தியா? கரெக்ட். அப்பா செல்ஃபோன் கடையில் தான் இருக்கும். டேய் நில்றா. எப்ப பாரு க்ளவுஸ் கைமா அலைஞ்சிட்டு இருக்கியே, அப்புறம் எப்படா எக்ஸாம்ல மார்க் வாங்குறது? ஃபியூச்சரில் பெரிய பாக்ஸரோட அம்மானே உனக்கு பேர் வரும். பயமா? டேய் நில்றா. இதுதாங்க விஸ்வநாதனோட பாரதி கார்மெண்ட்ஸ். விஸ்வநாதன் பிஸ்னஸில் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் தன்னை சுற்றி இருக்கிறவங்க மேலே எப்பவும் அக்கறையுள்ள ஒரு மனுஷன். இவரோட அட்வைஸ்னால தான் தனியாக இருந்த சாராவுக்கு ஒரு அம்மாவும் அப்பாவும் கிடைச்சாங்க. சாராவை குட்டி பொண்ணுன்னு நினச்சிடாதீங்க, அவள் ஒரு ஜிம்னாஸ்டிக் ஸ்டூடெண்ட். என்ன சொல்கிறா நம்ம வாலு? அவளோட வாலித்தனத்தை எப்பவும் ரசிச்சுட்டே இருக்கலாம் சார்.
என்ன ஒரு இடத்துல நிக்க மாட்டான், ரப்பர் மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு அங்க இங்கன்னு குதிச்சுக்கிட்டே இருப்பான். அதுக்கு பேர் தாம்மா ஜிம்னாஸ்டிக்ஸு. அதை நீங்கள் தான் என்கரேஜ் பண்ணணும். இன்றைக்கி அது உங்களுக்கு விளையாட்டாக தெரியலாம், ஆனால் நாளைக்கு அதுதான் உங்களை பெருமைப்படுத்த போகுது. அப்புறம் எப்படி போயிட்டுருக்கு உங்களுடைய சாரா சைல்டு கேர் ஃபவுண்டேஷன்? ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு சார். எல்லா கிரெடிட்டும் உங்களை தான் சேரும். குழந்தை இல்லைன்னு எங்கிட்ட இருந்த எங்களுக்கு சாராவை அடாப்ட் பண்ணுற ஐடியா கொடுத்ததே நீங்கள் தான் சார். அப்படி இல்லை டாக்டர். சமுதாயத்தில் நம்ம மாற்ற நினைக்கணுங்கிற அவலங்களை சக மனுஷனாக நம்ம பல பேர்கிட்ட சொல்லியிருப்போம். ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிறது உங்களை மாதிரி கொஞ்சம் பேர் தானே. ஹாய் சாரா, எப்படி போயிட்டுருக்கு ஜிம்னாஸ்டிக்ஸ்லாம்? சூப்பரா போயிட்டு இருக்குப்பா. அப்பாவா? ஆஹா, இனிமே அவர் தான் உங்கள் அப்பா, இதுதான் உங்கள் அம்மா. அப்ப நீங்க பெரியப்பா. இந்த அகாடமி தாங்க இந்த பசங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற ஒரு இடம். லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், வரப்போற டிஸ்ட்ரிக்ட் மீட்டுக்கு செலக்ட் ஆனவங்க லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ண போறேன். சிலம்பம் கேட்டகரி ஜூனியர் முருகன், ஆதிரா, ஆனந்த், அபினேஷ். குங்ஃபு கேட்டகரி அஜய் அண்ட் ராம். பாக்ஸிங் ராஜ், வினித். கராத்தே கேட்டகரியில கண்ணன், பாலா, தினேஷ், கவின். ஜிம்னாஸ்டிக்ஸ் கேட்டகரி சாரா, மகேஷ், அறிவு. குட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், செலக்ட் ஆனதும் லேசியா இருந்துடக்கூடாது. இனிமே தான் உங்க ஃபுல் எஃபோர்ட்டை இன்புட் பண்ணி வரப்போற டிஸ்ட்ரிக்ட் மேட்சுக்கு தயாராகணும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். டுடேஸ் பிராக்டிஸ் ஓவர். ஆல் ஆஃப் யூ டிஸ்பர்ஸ். ஓகே கோச். Thank you. நான் எதிர்பார்த்த மாதிரியே நீங்க எல்லாரும் செலக்ட் ஆகி வந்துட்டீங்க. கண்டிப்பா கப் வின் பண்ணணும்டா. நான் செலக்ட் ஆவேனா மாட்டேனான்னு டவுட்டாவே இருந்துச்சு. எப்படியோ செலக்ட் ஆயிட்டேன். இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. நீ என்னைக்கு டவுட் இல்லாம இருக்க? நீ தான் டவுட் தங்கமணியாச்சு. ட்ரீம் பாய் பேரே வரல, கூலா உட்காந்து சிப்ஸ் சாப்பிட்டுருக்காம. ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு இன்னும் கூட்டாதுடா குரா. ஆதிரா ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ தான் சிலம்பம் கேட்டகரியில் செலக்ட் ஆகிருக்காங்க. ஆதிராவுக்கு அப்பா இல்லை, அம்மாவும் அக்காவும் தான் வேலைக்கு போய் வீட்டை சமாளிக்கிறாங்க. அவங்க அப்பா ஒரு சிலம்பம் விளையாட்டு வீரர். அதனால தானே என்னவோ ஆதிராவுக்கு சிலம்பனாலே உயிர். ஆதிரா, என்னம்மா? உன் பிறந்த நாளைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அம்மா குழம்பு போயிருந்தேன். உங்க அக்கா உனக்கு புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கா. இந்தா. நம்ம இருக்கிற நிலைமையில எதுக்குக்கா இதெல்லாம்? நம்ம வீட்ல இருக்கிறதே 3 பேரு, அதுல நீ தான் கடைக்குட்டி. உன் சந்தோஷத்தை தவிர வேற என்ன இருக்கு எங்களுக்கு? சரி அதெல்லாம் விடு, நீ முதல்ல கை கொடு. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. அம்மா காலையில ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. இந்த பசங்களுக்கெல்லாம் இருக்கிற ஒரே ஆசை அவங்களோட சின்ன சின்ன கனவை நிறைவேற்ற பெற்றவங்களோட. बहुत खुश है सुंदरम जी. कंग्रेचुलेशन सुंदरम सर. உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நிறைய அண்டர் கிரவுண்ட் வேலை பார்த்துருக்கேன். बहुत बहुत धन्यवाद सुंदरम जी. एज यूजुअल हमारा स्टेट को सपोर्ट कीजिए. ठीक है जी. திரும்பியும் என்னைய இந்த எலெக்ஷனை ஜெயிக்க வச்சதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு இந்த பதவி இதெல்லாம் விருப்பமே கிடையாது. நீங்கள் ஏதோ ஆசைப்பட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஓனர்ஸ் அசோசியேஷன் சேர்மனாக உங்கள் முன்னால் நிற்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸிங்க்கு நம்ம ஸ்டேட்டில் சாம்பியன்ஸ் ரொம்ப கம்மி. நாம் நிறைய சாம்பியன்ஸை உருவாக்கணும். பாக்ஸிங் மட்டும் இல்லை, மற்ற எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸ்லையும் நிறைய சாம்பியன்ஸை உருவாக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த சுந்தரம் அகாடமி நடத்திட்டு வரேன். அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா டோர்னமெண்ட்லையும் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய மெடல் வின் பண்ணுறாங்க. இந்தியாவில் கிரிக்கெட்டுக்கு நிறைய ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க. இப்போ இந்த ஃபுட்பால், கபடிக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்பான்சர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் பாக்ஸிங்க்கு ஸ்பான்சர்ஸ் கம்மி. அதனால தான் அந்த அகாடமியை சத்திர மாதிரி நடத்திட்டு வந்துட்டு இருக்கு. சும்மா நடிக்காதீங்க சுந்தரம். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அன்ஃபிட்னு சொல்கிறேன். தொடர்ந்து 2 முறை சேர்மனாக இருந்து நீங்கள் இந்த ஸ்பான்சர்ஸோட அமௌண்ட்டை மிஸ்யூஸ் தானே பண்ணியிருக்கீங்க. தமிழ்நாடு சார்பாக ஸ்போர்ட்ஸில் வின் பண்ணுறவங்களுக்கு பெருசாக நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? அவங்க நெக்ஸ்ட் லெவல் போக விடுறதே இல்லை. நீங்கள் மற்ற ஸ்டேட்ஸ்க்கு உடனே இருந்திருக்கீங்க. ஐ ரெடி நோர்மைடா. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என் பவர் என்னன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. 3வது தடவை சேர்மன் ஆனது எவன் கண்ணை ஊத்துறத நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன நினைச்சிருக்கேன் என்ன பத்தி? 4 பேர் வச்ச இடத்துல அகாடமி உனக்கு படா பச்சை. எப்படி இருக்கீங்கன்னு பார்க்குறேன். சம்பாதிக்கிறதெல்லாம் ஸ்கூல் ஃபீஸுக்கே போதுமா? அதுக்கு தான் நான் ஸ்கூலுக்கே போகலாமா? நான் படின்னு சொல்லும் போதெல்லாம் பாக்ஸிங்னு சொல்லி அவனை எங்கேயாவது எழுத்துட்டு போனீங்க. இப்போ பிரின்சிபல் நம்ம எல்லாரையும் எதுக்கு கூப்பிட்டுருக்காருன்னு தெரியல. பாரதி,
பிரின்சிபல் ஏதாவது கேட்டானா நீயே சமாளிச்சுக்கோமா. நான் ஏதாவது கேட்கும் போதெல்லாம் என் வாய் அடப்பீங்களே. இப்ப பிரின்சிபல் கேட்க போறாரு, அதுக்கு பதில் நீங்க தான் சொல்லணும். நான் எதுவும் பேச மாட்டேன் சொல்லிட்டேன். கண்டிப்பா நமக்கு டிசி தான் கொடுக்க போறாரு. டிசியா? மேடம் நான் வேணா பிரின்சிபல்ட்ட ஏதாவது பேசி. வாயை மூடு. இல்ல கொஞ்சம் பொலைட்டா. போடாங். சும்மா வெளியே நில்லு, உள்ள வராத சொல்லிட்டேன். போங்க 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 போங்க. திரு திரு முழிக்கிறத பாரு. வாங்க மேடம் நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வரேன். வாடா. மே ஐ கம் இன் சார்? வாங்க. எங்க இந்த மனுஷன்? பிரின்சிபல் கூப்பிடுறாரு சார். எங்கடா? உள்ள கூப்பிடுறாரு சார். ஐயோ, ஓதி நின்னுக்கறேன் சார். முரட்டு பிரின்சிபால் ஆச்சே. உட்காருங்க சார். வாங்க சார் வாங்க உட்காருங்க. இருக்கட்டும் சார். இவ வேற முறைக்கிறாளே. மிஸ்டர் விஸ்வநாதன், அர்ஜுனை பாக்ஸிங் டோர்னமெண்ட்னு கூட்டிட்டு போயிடுறீங்களே, அவன் ஸ்டடீஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரியுமா? ஏதோ இந்த வாட்டி அப்படி ஆகி போச்சு. அர்ஜுன் எக்ஸாம்க்கு நல்லா தான் சார் ப்ரிப்பேர் பண்ணா. நான் வேணா ரெஸ்ட் ரூம் போயிட்டு அடுத்த வாரம் வரேன். சில பேர் ஸ்டடீஸில் ஸ்ட்ராங்காக இருந்தா ஸ்போர்ட்ஸில் வீக்காக இருப்பாங்க. ஆமாம் சார். சில பேர் ஸ்போர்ட்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஸ்டடீஸில் வீக்காக இருப்பாங்க. ஆமாம் சார். ஆனால் பேரண்ட்ஸோட சப்போர்ட் இருந்தால் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டுலேயுமே டாப்பில் வருவாங்க. வாஸ்தவம் தான். ஆனால் நிறைய பேரண்ட்ஸ் பயந்து பசங்களை விளையாட விடாமல் வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சிடுறாங்க. அதனால் அவங்க டிவி செல்ஃபோன்னு அதுலேயே மூழ்கிடுறாங்க. பசங்க படிப்பையும் தாண்டி அவங்க தனித்திறமையை வளர்த்துக்க பேரண்ட்ஸோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அர்ஜுன் பாக்ஸிங்கில் கப் வாங்கி ஸ்கூலுக்கு பெருமை சேர்த்துருக்கான். ஐ அப்ரிஷியேட் தட். ஆனால் எக்ஸாமில் எப்படி சார் கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்தா? கிளாஸ் ஃபர்ஸ்டா? ஆமாங்க, நீங்களே பாருங்க சார். இவன் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வருவான்னு எனக்கு முதல்லயே தெரியும் சார். சொன்னா நம்ப மாட்டீங்க. அதிகாலை 3:30க்கு பிரம்ம முகூர்த்தத்துல அலாரம் வச்சு எந்திரிப்பேன் சார். போட்ட பெர்முடாஸோட அப்படியே நேரா கிச்சனுக்கு போவேன். அங்க சுட சுட ஒரு காப்பியை போடுவேன். போட்டு எடுத்துக்கிட்டு இவன் ரூமுக்கு போவேன். இவனை எழுப்பி அதை குடிக்க வைப்பேன் சார். எதுக்காக? ஒரு சுறுசுறுப்புக்காக. அதுக்கப்புறம் இந்த கான்சென்ட்ரேஷன் வர்றதுக்காக இந்த யோகாஸ்ல சில ஆசனாஸ் பாசனாஸ்களை அவனுக்கு சொல்லி கொடுத்து அவனை இன்னும் ஷார்ப்பாக்குவேன். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு 2 hours கிளாஸ் எடுப்பேன் சார். அப்புறம் அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் ஆஃபீஸ் போவேன். ஈவினிங் வந்த உடனே ஸ்போர்ட்ஸ்க்காக அகாடமி போயிட்டு வருவான் சார். அதுக்கப்புறம் டின்னரை முடிச்சுட்டு நைட்டு 11 மணி வரைக்கும் கண்டினியூஸா கோச்சிங் தான் சார். இடையில தூங்கிடக்கூடாதுக்காக ஹார்லிக்ஸை போட்டு சுட சுட ஃப்ளாஸ்க்ல ஊற்றி அவன் பக்கத்திலேயே வைப்பேன் சார். நைட்டு 12 மணி ஆனதுக்கு அப்புறம் தான் அவனை தூங்க வச்சுட்டு நான் பெர்முடாஸை போட்டுக்கிட்டு போய் படுத்து தூங்கிடுவேன். ஏன் சொல்லுங்க? அதே பெர்முடாஸோட காலையில இருந்துச்சு அவனுக்கு காஃபி போட்டு கொடுக்கறதானே. நீங்க ரொம்ப ஷார்ப்பா இருக்கீங்க சார். என்ன மாதிரி ஸ்கூல்ல சார் அவன் படிக்கிறான்? யார் சார் அவனுக்கு பிரின்சிபால்? A principal with a principal சார். சாரி சார், உங்க எமோஷன்ஸ் இப்ப என்னால டீல் பண்ண முடியாது. எதா இருந்தாலும் என் ஒய்ஃப் கிட்ட பேசுங்க. அவ தான் இப்ப ஒர்க் இல்லாம சும்மா இருக்கா. ஏன் தெரியுமா? நான் அர்ஜுனோட பித்தக்கோரஸ் தேட்டர் விஷயமா பல்லாவரத்துல ஒரு மாஸ்டர் பார்க்க வேண்டியது இருக்கு. எதா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். சாரி சார், சாரி. வீட்டுக்கு கூட்டு வந்துருமா பையன்? ஈவினிங் டியூஷன் இருக்கு. அடடா, பித்தாகரஸ் தேரத்துக்காக பல்லாவரம் வரைக்கும் போறாரு. வாட் a father, what a father. தேங்க்யூ சார். அர்ஜுன் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வருவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். அவன் எக்ஸாம்ல கம்மி மார்க் வாங்குவான்னு பயந்துக்கிட்டு நான் அவர் கூட தினமும் சண்டை போடுவேன். இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார். பாடா. மேடம் எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு 1000 ரூபாய் கொடுங்க மேடம். ஏன்? அர்ஜுனோட அல்ஜிப்ரா விஷயமா அம்பத்தூர் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. நான் ஒண்ணு, ஒரு வீட்ல ஒரு ஃப்ராட் தான் இருக்கணும். நீ வாடா. அப்போ இன்னொரு ஃப்ராட் யாரு? நீ தான்டா. ஹலோ பாதல் சிங். அச்சா டோன்ட் பாதர். ஐ செலக்டட் த worst from தமிழ்நாடு. வழக்கம் போல பஞ்சாப் ஜெயிக்குது, தமிழ்நாடு தோக்குது. டீக்கே நான் பேசுன தமிழ் அவனுக்கு புரிஞ்சிருக்குமான்னு தெரியல. இந்த அகாடமி ஆரம்பிக்க போறேன் கொஞ்சம் இந்திய படிச்சு தொலைச்சிருக்கேன். என்ன முருகன், ஃபீஸ் கட்டாத ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் என் அகாடமியில் ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா உங்களுக்கு? ஆதிரா, அஜய், சுரேஷ், கண்ணன், வினித் இவங்கெல்லாம் ஃபீஸ் கட்டல. இதெல்லாம் கவனிக்கலாம். என்ன இன்சார்ஜ் வேலை பார்க்குறீங்க? நான் எவ்வளோ சொல்லிட்டேன் சார். நம்ம கோச் முருகன் தான் கேட்க மாட்டேங்கிறாரு. என்ன முருகா, நீ கோச்சா இல்லை இந்த அகாடமியோட எம்டியாப்பா? என்ன கருணை வேண்டி கிடக்கு? ஃபீஸ் கட்டது அவ்வளோ பேர் வெளியே இருப்புங்க. ஓகே சார்.
மாடமா நடத்திட்டு இருக்கேன். சார் என்ன சார், அந்த பசங்களாம் ஆல்ரெடி டோர்னமெண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்ல இருக்காங்க சார். இந்தா ஏற்கனவே ஒரு லிஸ்ட் செலக்ட் பண்ணியாச்சு. இவங்க தான் டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. இவங்களை ட்ரெயின் பண்ணுங்க. ஓகேயா? கிளம்புங்க. கிளம்புங்க. எஸ் சார். அந்த கடவுளுக்கு இது தெரியுமாடா? ஆதிரா வாங்க. வினீத், அஜய் 2 பேருக்கு வாங்க. 3 மாசம் ஆச்சு. நீங்க எல்லாம் அகாடமிக்கு ஃபீஸ் பே பண்ணி தெரியுமில்ல? விஸ்வநாதன் சார் முகத்துக்காக தான் இவ்வளவு நாள் எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு இருந்தோம். சார் எதுவும் பேச வேணாம். நீங்க ஃபீஸை பே பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்க. இப்போ நீங்க கிளம்பலாம். ஏய் நீங்க உட்காந்துருக்க. பிராக்டிஸ் பண்ணலையாடா கண்ணா? ரொம்ப டயர்டா இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே, டேக் யுவர் ஓன் டைம். நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பா பிராக்டிஸ் பண்ணு, சரியா?